சிறுபான்மையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறது வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து சிறுபான்மையரும் தலித்துகளும் வேண்டவே வேண்டாம், அவங்க இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க செட் பண்ற நரேட்டிவ்ன்றது தான் அவங்களுடைய விவாதம். இல்ல இது அது எப்படி சார் நரேட்டிவ் ஆக முடியும்? How can you call it narrative? அந்த கட்சியிலும் தலித்துகள் இருக்காங்க, அந்த கட்சியில் சிறுபான்மை சமூகத்தில் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்கள் சார். அதுதானே சார் விழிப்புணர்வு இல்லையா சார்? அதுதானே பிரச்சனை. இங்க வந்து அவங்களுக்கு வந்து சமத்துவம் இல்ல, சம உரிமை இல்ல, சமூக நீதி இல்ல, ஒடுக்குமுறை இருந்தது, அவனுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்படலன்றதுக்காக தான் அவங்க இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறினாங்க. உள்ளூர்ல வேலைக்கான சோர்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தில் வந்து அந்த ஸ்கீம் 125 நாளாக மாற்றினது, அதுக்கூடிய பிற அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் செட் பண்றாங்கல்ல. இப்போ அப்படி அவங்க அந்த காரணத்தை சொல்லும்போது இல்லை ஸ்கில்டு லேபர்ஸ் மட்டும்தான்ன்றது சார் வேற மாதிரி அவங்க வெர்பலா சொல்றாங்க சார். நீங்க டாக்குமெண்ட்ஸை பாருங்க சார். 100 நாள்லயே நீங்க பேசினா கூட 100 நாள் வேலை திட்டம் இங்க எல்லா இடத்துலையும் 100% சரியா செஞ்சுட்டாங்களா? பேரை மாத்தினதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போறாங்க. பேரை மாத்தல என்னங்க சார்? பேரை மாத்தல செயல்பாடு இருக்குதானே செய்யுது. இதுல என்ன ஒரு பிரச்சனை? ப்ராப்ளம் இல்ல சார், பேரே ப்ராப்ளம் இல்ல சார். அவங்களோட மோட்டிவ் காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க அதை தானே பண்ணுவாங்க. திமுக என்ன அதிமுக வாழணும்னு நினைப்பாங்க. வந்து ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்வா, ஹிந்துஸ்தான், இந்த 4 கொள்கைகள் அவங்க வந்து அதுலயே வந்து பேர்லயே வைக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன் விக்சித் பாரத்ன்றது ஹிந்தி, வின்றது ஹிந்தி, ரைட்டா? அதுக்கப்புறம் அவங்க ராம கொண்டு வராங்க. ராம்ன்றது ஹிந்து கடவுள். அது பேரை சுருக்குனா நிறைய விஷயம் நம்ம சொல்லதான் செய்யலாம் சார். இருக்குதுன்னு சொல்றேன் சார். இப்போ நான் வந்து இன்டர்பிரேட் உங்களுக்கு பண்ணி சொல்றதுக்கான நீடே இங்க இல்ல. இங்க இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். ராம்ன்ற வேர்டே ராம் வந்துருது இல்ல. நீங்க அப்ப அது என்ன இன்டர்பிரேஷன் பண்ணல? என் பேருக்கு பின்னாடி எம்பின்னு இனிஷியல் இருக்குன்னா என்ன மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அர்த்தம்? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர் வெங்கடேஷ் ராமராஜ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியாக காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா இந்தியா கூட்டணி கூட சொல்லலாம், எல்லாருமே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பேரை வந்து விபிஜி ராம்ஜி, அது பெரிய பேராக இருக்குது, நான் சுருக்கி சொல்லிடுறேன், விபிஜி ராம்ஜின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. பேரை மாற்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை அந்த ஸ்கீம்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல. எங்கே சிக்கல் இருக்குது சார்? ரெண்டுமே பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பேருக்கு வந்துடும். மகாத்மா காந்தின்றவர் தான் வந்து நம்ம தேச தந்தை, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்தார். நம்ம இந்த தேசத்துக்கு வந்து சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கறதுல அவர் வந்து பெரும் பங்கு அவருக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து ஏன் பேரை மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டால், இது மகாத்மா காந்தியோட பேரை மட்டும் வந்து மாற்றலை. இதுக்கு முன்னாடி நிறையா வந்து ஸ்கீம்ஸ் வந்து காங்கிரஸ் டைமில் இருந்த ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸோட நேம்ஸ் மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா ஆவாஸ் யோஜனா இருந்தது, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அர்பன் மிஷன் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். இவங்களோட ஃபஸ்ட்டு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் முக்த் பாரத்தை உருவாக்கணுன்றது அவங்களோட இலக்கு. காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து வரலாறை மாற்றி எழுதணும். வரலாறை மாற்றி எழுதுறது அப்படின்னா வந்து எங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து அவங்க வந்து கட்டமைச்ச நிறுவனமாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து ஃபஸ்ட்டு பேர் எடுத்தால் தான் இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருந்தாங்க, இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நிர்வகிச்சாங்க அப்படின்றத மாற்ற முடியும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆல்ரெடி வந்து சுதந்திரத்தை பற்றியோ அந்த லீடர்ஸை பற்றின அவேர்னஸ் இல்லை. அப்போ அந்த விழிப்புணர்வு ஏற்கனவே இல்லை. இதெல்லாம் எடுத்துட்டா அப்போ காங்கிரஸ் எதுவுமே செய்யலை அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு. செகண்ட் திங், இவங்களோட கொள்கை சித்தாந்தம். மகாத்மா காந்தியாக இருக்கட்டும், நேருஜியாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், காங்கிரஸோட கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் செக்குலரிசம், மதசார்பின்மை. செகண்ட் வந்து மைனாரிட்டி ப்ரொடெக்ஷன். தேர்ட் வந்து கிராம் ஸ்வராஜ்ன்றது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். பஞ்சாயத்து ராஜ் இருக்கணும், அதை சென்ட்ரலைஸ்டாக வந்து ஆளக்கூடாது. 4வது வந்து மாரல் பாலிடிக்ஸ். 5வது வந்து உண்மை. 6வது வந்து நான் வயலன்ஸ். இது பாஜகவோட கொள்கையை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கும். செக்யூலரிசம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஹிந்துத்துவ நாடை உருவாக்கணும். 2வது வந்து மைனாரிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டின்னு சொன்னேன். சிறுபான்மையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறது வந்து காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து சிறுபான்மையரும் தலித்துகளும் வேண்டவே வேண்டாம், அவங்க இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க.
அடுத்து இதெல்லாம் நீங்க செட் பண்ற நெரேட்டிவ்ன்றதான் அவங்களுடைய விவாதம். இல்லை இது அது எப்படி சார் நெரேட்டிவ் ஆக முடியும்? ஹவு கேன் யூ கால் இட் நெரேட்டிவ்? அந்த கட்சியிலும் தலித்துகள் இருக்காங்க, அந்த கட்சியில் சிறுபான்மை சமூகத்தில் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்கள் சார் அதுதானே சார் விழிப்புணர்வு இல்லையா சார்? அதுதானே பிரச்சனை. அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு இதுல வந்து இன்டர்வியூல அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களை பார்த்து கேட்கிறாரு, அசாதுதீன் ஒவைசியே அவர் கேட்கிறாரு, நீங்க வந்து கஜினிக்கோ கோரிக்கோ பிறந்தீங்களா, நீங்க முஸ்லீம் சொல்றதுக்கு, நீங்க வந்து இந்தியர்கள் தானே, நீங்க மறுபடியும் இந்துத்துவக்கு வாங்க அப்படின்றாங்க. அப்போ கஜினியும் கோரிக்கோ பிறந்தவன் வந்து இங்க இஸ்லாமியர் இல்லை. இந்தியாவில் இருக்கிற பூர்வக்குடிகள் இங்கே வந்து அவங்களுக்கு வந்து சமத்துவம் இல்லை, சம உரிமை இல்லை, சமூக நீதி இல்லை, ஒடுக்குமுறை இருந்தது, அவனுக்கு வந்து உரிமைகள் கொடுக்கப்படலன்றதுக்காக தான் அவன் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறினாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இல்லை, இவங்க ஆதிக்குடிகள், பூர்வக்குடிகள். அவங்களுக்கான உரிமையை வந்து காங்கிரஸ் பெற்றுக் கொடுத்தது. ஆனால் பாஜக வந்து அதை வந்து உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வந்து பாஜகவில் வந்து மைனாரிட்டிஸ் இருக்காங்க, தலித் இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரியல, விழிப்புணர்வு இல்லை. ஸோ மறுபடியும் வந்து இந்த டாப்பிக்கே வரும். மகாத்மா காந்தியோட இந்த பாசிட்டிவ் இந்த ஐடியாலஜிக்கு எதிராக வந்து எப்படி பாஜக இருக்குன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதச்சார்பின்மை நம்ம வந்து காங்கிரஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அவங்க வந்து ஹிந்துத்துவ ராஷ்டிரம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஹிந்து டாமினேட்டட் கண்ட்ரியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், என்னன்னா வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன், 1 நேஷன் 1 லாங்குவேஜ், 1 நேஷன் 1 கல்ச்சர், 1 நேஷன் 1 ரிலிஜன், இந்த மாதிரி ஒரு நாடை உருவாக்க விரும்புகிறாங்க. இப்போ மென்ரேகால பார்த்தீங்கன்னா யாருக்கு வேலை கொடுக்கணுன்றது கிராம பஞ்சாயத்து லெவலில் கிராம கவுன்சில் தான், அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வறுமை கோட்டில் இருக்காங்க, யாரோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற வயதானவர்களுக்கு, அங்கே இருக்கிற பெண்களுக்கு, அவங்களுக்கு தான் வந்து இந்த வேலை வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து தனித்திறன் இருக்கணுமான்னு கேட்டால் அது வந்து மென்ரேகாவில் அந்த கண்டிஷனே இல்லை. மென்ரேகாவோட மோட்டிவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரமோ வாழ்க்கை தரமும் மேம்படணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மக்கள் மேலே வந்து பணம் வந்து செலவு பண்ணுறது முழுக்க வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பண்ண முடியும்? இல்லை, இப்போ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 நாளாக 125 நாளாக மாற்றிருக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? அது கரெக்ட் சார். நம்ம வந்து மென்ரேகான்றது என்னது, அந்த திட்டத்தோட பேர் என்ன? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். சரி, ரைட்டா? 100 நாள் வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இது வந்து ஆக்ட்னா என்னன்னா வந்து லீகல் ரைட்ஸ் கிவன் டு தி சிட்டிசன். அப்போ கவர்மெண்ட் இஸ் பைண்டிங் இன் நேச்சர். நீங்கள் வந்து 100 நாள் ஆக்டாக போட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்க முடியாத பட்சத்தில் அதுக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்கணும். எப்போல்லாம் வேலை கொடுக்க முடியாது அதுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும். ஒருவேளை அலவன்ஸும் கொடுக்கலன்னு சொன்னால் தேர் இஸ் அ லீகல் ரெமெடி. நீங்கள் வந்து நான் சிட்டிசனாக இருந்து இந்த குடிமகனாக வந்து நான் வந்து கோர்ட்டில் வந்து போயிட்டு ரெமெடிக்காக வந்து நான் வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம், எனக்கு வந்து நியாயம் கிடைக்கும், எனக்கு வந்து மறுபடியும் வந்து அதுக்கான இழப்பீடு கிடைக்கும், அது பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு ஆக்டை வந்து மாற்றி இவங்க மிஷன் ஆக்கிட்டாங்க. மிஷன்ன்றது ஜஸ்ட் கோல், இலக்கு. அப்போ வந்து 125 நாள்ன்றது உத்தரவாதம் இல்லை. 125ன்றதுனால ஒரு கண் துடைப்புக்காக வந்து நம்பர் ஆஃப் டேஸை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் உத்தரவாதம் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் வந்து அந்த இதை எடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் ஆர்டரை பாருங்கள், அந்த சார அம்சங்கள் என்னென்னு படிங்க. அந்த மாதிரி வந்து எந்த உத்தரவாதமே கொடுக்கப்படலை. அப்போ இது வந்து இப்போ இவங்களோட மெயினான மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு ஜாப் கொடுப்பாங்க. ஜாப் எப்படின்னா வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஜாப் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்கணும். செகண்ட் திங் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஜாப் அவைலபிலிட்டி இல்லை, ஃபண்ட் அவைலபிலிட்டி இல்லைன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து வேலையே கிடைக்காது. அது இல்லாமல் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வேலை கிடைக்காது. இதுதான் வந்து அவங்க மாற்றிருக்காங்க. இப்போ அவங்க செய்திகளை எடுத்து நம்ம பார்க்கணும், அவங்க சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்பொழுது உள்ளூரில் வேலைக்கான சோர்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டத்தில் வந்து அந்த ஸ்கீம் 125 நாளாக மாற்றினது. அதுக்கூடிய பிற அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் செட் பண்ணுறாங்கல்ல. இப்போ அப்படி அவங்க அந்த காரணத்தை சொல்லும்போது இல்லை ஸ்கில்டு லேபர்ஸ் மட்டும்தான்றது இது சார் வேற மாதிரி அவங்க வெர்பலா சொல்றாங்க சார். நீங்க டாக்குமெண்ட்ஸை பாருங்க சார். 100 நாள்லயே நீங்க பேசினா கூட 100 நாள் வேலை திட்டம் இங்க எல்லா இடத்துலயும் 100% சரியா செஞ்சுட்டாங்களா? 90% எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. நீங்கள் வந்து கார்டு எடுத்து பார்க்கலாம், நீங்கள் வந்து கிராமப்புறங்களில் போய் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம். மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைச்சது, வேலைகள் பண்ணாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வேலை இல்லைன்னா கூட ஏரி தூர் வாருது, வாய்க்கால் தூர் வாருது, ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டுறது, மற்ற எல்லா அங்கன்வாடியில் வந்து கிளீனிங் பண்ணுறது, அங்கன்வாடியை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வேலை முறைகேடுகள் நடந்துச்சு இல்லை? ஏகப்பட்ட முறைகேடுகள் செய்திகளும் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். இல்லை சூப்பர்வைசர் எடுத்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த இதுக்கு தகுதி இல்லாதவங்களாம் வந்து செய்கிறாங்க. இதில் காரணம் சொல்லும்போது
தகுதி வாய்ந்தவர்களுக்கு சரியான வேலை கொடுக்கணும், அவங்களுக்கான வேலை கிடைக்கணும்ன்ற விஷயம் சார் சொல்றாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பிஜேபி வந்து 2014 ஆட்சிக்கு வரும்போது என்ன மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்கன்னா, அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு வருஷம் வந்து 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த 2 கோடி வேலை வாய்ப்புகள்ன்றது மீனிங் என்னன்னா வந்து ஸ்கில்டு லேபர்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான். அவங்களால அதுவே பண்ண முடியலன்னா நீங்கள் கிராமப்புறங்களில் ஸ்கில்லே இல்லாதவங்களுக்கு நீங்கள் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? ஒன்று. செகண்ட் திங் வந்து ஸ்கில்டு லேபர்ஸாக நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் 80% ஆஃப் தி இந்தியன்ஸ், அட்லீஸ்ட் 70% ஆஃப் தி இந்தியன்ஸ் வந்து கிராமப்புறங்களில் வாழ்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், விவசாயம் தான் பண்ணுறாங்க. விவசாயம் தான் நம்மளோட மெயின் இது என்னது ஆக்குபேஷன். அப்போ விவசாயிகள் வந்து விவசாயத்துக்கு வந்து தண்ணி வந்து இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் விவசாயம் பண்ண முடியாது. 1 போகம் 2 போகம் தான் விளை வைக்க முடியும். மீதி 6 மாதம் 8 மாதம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்காது. அப்போ விவசாயம் மட்டுமே தெரிஞ்சவனுக்கு நீங்கள் எப்படி ஒரு கார்பெண்டர் வேலை கொடுப்பீங்களா, இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து கம்ப்யூட்டர் வேலை கொடுப்பீங்களா? என்ன வேலை கொடுப்பீங்க? விவசாயம் பண்ணுறவனுக்கு நீங்கள் விவசாயம் வேலை கொடுக்க முடியும். விவசாயம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதாவது பண்ணி ஆகணும். அப்போ நீங்கள் வந்து அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு பண்ணலன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே வந்து மக்கள் புலம்பெயர்ந்து நகரத்தை நோக்கி வந்து பயணம் பண்ணுறாங்க, பிளாட்ஃபார்மில் வாழ்கிறாங்க, இந்த இதில் வந்து குடிசையில் வாழ்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து விவசாயம் பண்ணுற ஒரு போகம் 2 போகம் விவசாயமும் நின்றோம். அப்போ விவசாய உற்பத்தியும் நின்றோம். அப்போ மக்கள் வந்து மெஜாரிட்டி பெரும்பான்மையாக இருக்கிற இந்த 80% ஏழைகளை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமை, அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ கவர்மெண்ட் வந்து இவங்களை 80% எப்படி வந்து இக்னோர் பண்ணலாம்? அதான் நான் கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ புரிதலாக நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். பட் இந்த விஷயம் மக்களில் போய் ரீச் ஆகலைன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது உங்களை மக்கள் ஏற்றுக்கலன்னு புரிஞ்சுக்கிறான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ காங்கிரஸ் இவ்வளோ விஷயங்கள் எடுத்து செய்கிறாங்க. எஸ்ஐஆர் இப்போ ராகுல் காந்தி பேசின விஷயங்கள்லாம் பெரிய விஷயங்கள், ரொம்ப டீப்பான ரிசர்ச்லாம் பண்ணார். பட் அந்த எங்கே பேசினாரோ அந்த பீகாரில் இன்றைக்கி என்ன நிலைமை நம்ம பார்க்குறோம்ல. இப்போ மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க, பாஜகவுடைய திட்டங்கள் அது தப்பாக இருக்கோ சரியாக இருக்கோ அது ஏற்றுக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சார். ஏற்கனவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்து இவிஎம்லேயும் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன்லையும் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கமிட்டியில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றது ஒரு நியூட்ரலான பர்சன். இவங்க 2 பேரும் ஆப்போசிட் பார்ட்டிஸ். பிரைம் மினிஸ்டர்ன்றவங்க ஆட்சி ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. ஒன்று காங்கிரஸாக இருக்கலாம், இல்லை பிஜேபியாக இருக்கலாம். அப்போ ரூலிங் பார்ட்டி ஒன்று, ஆப்போசிட் லீடர் இருப்பாங்க. அப்போ நியூட்ரலாக ஒரு பர்சன் இருப்பாங்க. அப்போ என்னன்னா வந்து செலெக்ஷன் வந்து நியூட்ரலாக ஃபேரான மேனரில், அன்பயஸ்டான மேனரில் வந்து செலெக்ஷன் நடக்கும். இப்போ என்ன இவங்க அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், ஒரு கேபினெட் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அப்போ நீங்கள் வந்து 3 பேரில் வந்து மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஓட்டு போட்டால் போதும். அப்போ வந்து 2 பேர் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க, ஒரே மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க போட்டாங்கன்னா அவங்க யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் இவங்க கணேஷ்குமார், சுக்பீர் சிங் சாது அண்ட் விவேக் ஜோஷி, அதாவது வந்து கணேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காரு, மற்ற 2 பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸாக இருக்காங்க. அவங்கள வந்து இப்படி தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கிற இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் இம்யூனிட்டி கொடுக்க வேண்டிய நீட் என்ன இருக்குது? ஸ்பெஷல் இம்யூனிட்டி நீட் என்ன இருக்குது? இப்போ நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு ஜாப் தரீங்க, ஒரு 20,000 சம்பளம் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 20,000 வந்து நான் என்ன வேலை பார்க்குறேன்றது அக்கௌண்டபிளாக இருக்கனா இல்லையா? நான் இருக்கணுமா இல்லையா? 20,000 நான் என்ன வேலை பார்த்தேன் நான் சொல்லணும் இல்லையா? அப்போ எனக்கு ஸ்பெஷல் இம்யூனிட்டி கொடுக்க வேண்டிய நீட் என்ன இருக்குது? ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் இம்யூனிட்டி கொடுக்குறாங்கன்னா இதோட மீனிங் என்னன்னா, தவறு நடந்தாலும் வந்து அவங்க அக்கௌண்டபிளாக இருக்க மாட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து தண்டனைகள் கொடுக்க முடியாதுன்னு மாற்ற வேண்டிய சூழ்நிலை என்ன நீட் இருக்குது? அப்போது ஆப்வியஸ்லி இவிஎம்ல வந்து மேனிப்புலேஷன் நடக்குது, எலக்டோரல் டேட்டாவில் மேனிப்புலேஷன் நடக்குது, எஸ்ஐஎல்ல மேனிப்புலேஷன் நடக்குது. இல்லை, இப்போ காங்கிரஸ் தன்னுடைய தோல்விக்கு கேடயமாக இவிஎம்ஐ பயன்படுத்துதுன்ற விமர்சனத்தை தான் பாஜக வைக்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு முடியும். சரி, இப்போ இவிஎம் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்கும், தெலுங்கானாவில், ஹிமாச்சல் பிரதேசில் காங்கிரஸ் நேரடியாக ஆட்சி செய்கிற இடங்களில் இவிஎம் வச்சா நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதை எப்படி எதிர்கொள்வீங்க சார்? இவிஎம்னு சொல்லும்போது நீங்கள் எனி சிஸ்டம் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து 100% வயலேட் பண்ணி ப்ரீச் பண்ணுறாங்கன்னா அது நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது. வயலேஷன் ஆஃப் இவிஎம்மாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக் டேட்டா இருக்கட்டும், அதில் 25% 30% வரைக்கும் வயலேஷன் பண்ண முடியும். அதையும் தாண்டி வந்து மக்கள் நிறையா ஓட் போடுறாங்கன்னா அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். 2021 எலெக்ஷன் நெருங்கும் போது, அதாவது வந்து 2 நாள் முன்னாடி எலெக்ஷன் இருக்கும்போது நிறைய இஸ்லாமியர்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இஸ்லாமியர்களோட இங்கே சென்னையில் மட்டும் சொல்கிறேன், 1.5 லட்சம் இஸ்லாமியர்களோட பேர் வந்து எலக்டோரல் ரோலில் பிடிஎஃப் ரோலில் வரலை. அப்போது ஏன் வரலன்னா அதுக்கு யார்ட்டுமே பதில் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா எலக்டோரல் ரோலில் பேர் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இவர் வந்து நம்ம நிதின் கட்கரி இருக்கார் இல்லையா, இப்போது மினிஸ்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு இன்டர்வியூவில் ராஜ்தீப் சர்தேசாய் வந்து அவர் ஜேர்னலிஸ்ட், அவர் இந்தியா டுடேவோட ஜேர்னலிஸ்டாக இருந்ததில்லை, அவருக்கு வந்து அவர் சொல்கிறாரு,
என்னோட சப்போர்ட்டர்ஸோட ஓட்டே வந்து 1.25 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து இதில் இருந்து delete பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பாஜகவை காணன்னு கேட்டால் அவர் வந்து நான் அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ண விரும்புன்னு அவர் சொன்னார். இங்கே நம்ம லைவ் எக்ஸாம்பிளுக்கு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வந்து எம்பி எலெக்ஷன் என்னும்போது என்னோட 1 லட்சம் ஓட்டு திருட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பாசிபிள். இது நடக்குது. அது எப்படி நடக்குதுன்றது அது வந்து சாமானிய மனிதர்களுக்கு தெரியல. அப்போது இதில் வந்து எஸ்ஐஆராக இருக்கட்டும், இல்லை மற்ற இவிஎம் மேனிப்புலேஷன் ஆகட்டும், எலக்ட்ரல் டேட்டா மேனிப்புலேஷன் இது நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி வந்து ஜனநாயகத்தில் வந்து நாங்களும் வந்து முயற்சி பண்ணி மக்கள் வந்து ஓட் போடுறாங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம் சில இடங்களில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல வந்து காங்கிரஸ் இருக்காங்க. ஒரு இடத்துல நாங்கள் வந்து தெலுங்கானாவில் இருக்கோம், கர்நாடகாவில் இருக்கோம், அண்ட் இன்னும் ஒரு 1 or 2 ஸ்டேட்ஸில் இருக்கோம். இது வந்து காரணம் என்ன, அங்கே மக்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியை வந்து வரணும்னு விருப்பப்பட்டு ஓட்டு போடுறாங்க. அதிகபட்சம் பெரும்பான்மையான மக்கள் ஓட் போட்டு அதை வந்து இவங்க பண்ணுற மேனிப்புலேஷன் பண்ணி அதை தாண்டி நாங்கள் ஜெயிக்க தான் செய்கிறோம் நாங்கள். ஆனால் இவிஎம் மேனிப்புலேஷன் கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இப்போ பேக் டு த சப்ஜெக்ட், அந்த மகாத்மா காந்தி அந்த ஊரக வேலை வாய்ப்புல பேரை மாற்றினதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறாங்களே, பேரை மாற்றல என்னங்க சார்? பேரை செயல்பாட்டில் இருக்க தானே செய்யுது. இதில் என்ன ஒரு பிரச்சனை? ப்ராப்ளம் இல்லை சார், பேரே ப்ராப்ளம் இல்லை சார். அவங்களோட மோட்டிவ் காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. உங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க அதை தானே பண்ணுவாங்க. இப்போ திமுக அதிமுக வாழணும்னு நினைப்பாங்க. இல்லை சார், பண்ணட்டும், நான் வேணாம் சொல்ல. அதாவது வந்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து சென்ட்ரல் ஆட்சி வரும்போது என்னென்ன மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் பண்ணமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா வந்து ராகுல் காந்தி போன ராம்லீலா மைதானில் டெல்லியில் இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது, பெரிய ரேலி நடந்தது, எஸ்ஐ ரேலி, ஓட் சோரி ரேலி நடந்தது. அவர் என்ன சொன்னார்னா வந்து இந்த இம்யூனிட்டி வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கும் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கும் கொடுத்த அந்த இம்யூனிட்டியை வந்து நாங்கள் ரெட்ரோ ஆக்டிவ்லி நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம்னு சொன்னாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ரெட்ரோஆக்டிவ்லின்றது எப்போ இந்த இம்யூனிட்டி கொடுத்தாங்களோ அந்த டேட்டுக்கே வந்து பழையபடி பின்னாடி பாஸ்ட்டில் போயிட்டு அங்கேருந்து எஃபெக்டிவாக பண்ணோம். அப்போ அவங்க நடந்த தவறுகளை நாங்கள் வந்து பண்ணுவோம்னு சொன்னோம். அப்போ நாங்களும் அது பண்ணுவோம். இப்போ மகாத்மா காந்தி பேரை தூக்குனது பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. மகாத்மா காந்தின்ற தேசத்தந்தை, அவருக்கு வந்து கொடுக்குற மரியாதை அது. அந்த மரியாதை இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க வந்து மகாத்மா காந்தி சுதந்திரம் பெற்றுக் கொடுக்கல, இவர் கோட்ஸே தான் வாங்கி கொடுத்தாலும் சொல்லுவாங்க. அப்போ சில நேரம் நம்ப வேண்டிய சூழல் வரும். நாத்துராம் கோட்ஸே தான் அவங்க வந்து வாங்கி கொடுத்தாரு, அவர் தான் நல்லவன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன வேணாலும் ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அது வந்து ஹிந்துக்கள் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுற ஹிந்துக்கள் வந்து பிளைண்டாக நம்புறவங்க இருந்தாங்கன்னா அது பண்ண தான் சொல்லுவாங்க. பொய்யை வந்து 1000 வாட்டி சொன்னால் அது உண்மையாக ஆகும். ஆனால் வந்து விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது என்னன்னு தெரியும். இப்போ நாங்கள் வந்து டிபேட் வந்து மகாத்மா காந்தியை தூக்குனது வந்து கண்டிப்பாக வந்து கண்டனத்துக்கூடிய செயல். பட் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டாக இருந்தது நீங்கள் மிஷனாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கே நீங்கள் நல்லா பார்க்கணும், அந்த விக்சித் பாரத் விஜிபி ராம்ஜின்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து என்ன அப்படின்றது அந்த பேர்லேயே நான் சொல்கிறேன். அங்கே வந்து ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்வா, ஹிந்துஸ்தான், இந்த 4 கொள்கைகள் அவங்க வந்து அதிலே வந்து பேர்லேயே வைக்கிறாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், விக்சித் பாரத்ன்றது ஹிந்தி, கரெக்டாக. கேரண்டின்னு சொல்கிறாங்க. இவங்க கேரண்டி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, டெவலப்டு இந்தியாவுக்கு தான் கேரண்டி கொடுக்குறாங்களே தவிர எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இவங்க கேரண்டி கொடுக்கல. அப்போ டெவலப்டு இந்தியா வந்து ஒரு நாடு எப்போ வல்லரசு ஆகும்? ஒரு நாடு வல்லரசு ஆகணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற பெரும்பான்மையான ஏழை மக்களுக்கு வந்து தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். அவங்களுக்கு வந்து அவங்க கையில் பணம் ஃப்ளோ இருந்தால் தான் அவங்க கன்சம்ஷன் பண்ணுவாங்க. கன்சம்ஷன் பண்ணால் தான் கவர்மெண்ட் டேக்ஸ் வரும். அப்போ வந்து இந்த ரொட்டேஷன் இருந்தால் தான் அங்கே வந்து வல்லரசு ஆக முடியும். அப்போ 80% ஏழை மக்களை நீங்கள் வந்து புறக்கணிச்சிட்டிங்கன்னா அது எப்படி நாடு வல்லரசு ஆகும்? அது ஆகாது. ஸோ விபின்றது ஹிந்தி, ரைட்டா. அதுக்கப்புறம் அவங்க ராம கொண்டு வராங்க. ராம்ன்றது ஹிந்து கடவுள். அது பேரை சுருக்குனா நிறைய விஷயம் நம்ம சொல்ல தான் செய்யலாம் சார். இருக்கிறது சொல்றேன் சார். இப்போ நான் வந்து இன்டர்பிரேட் உங்களுக்கு பண்ணி சொல்றதுக்கான நீடே இங்க இல்ல. இங்க இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். ராம்ன்ற வேர்டே ராம் வந்துருது இல்ல, நீங்க அது என்ன இன்டர்பிரேஷன் பண்ணுவீங்க? என் பேருக்கு பின்னாடி எம்பின்னு இனிஷியல் இருக்குன்னா என்ன, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு அர்த்தம். என் பேரு என் இனிஷியல் எங்க அப்பாவோட பேரு முகமது இல்ல பாக்குற ஏதோ பேரு இருக்கும், அதுக்காக நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அர்த்தமா? இதெல்லாம் வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு பேர் வைக்க வேண்டிய நீடே இல்லை. இங்க ஐடியாவே என்ன, அந்த ஹிந்துத்துவ கொள்கையோ ஹிந்து நேமோ ஹிந்தி நேமோ உள்ள கொண்டு வரது தான் பிரச்சனை. மன்ரேகான்றது ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்குது. இப்போது நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது, தெலுங்கானா இருக்குது, 5 ஸ்டேட்ஸ் இருக்குது. 5 ஸ்டேட்ஸில் ஹிந்தி வந்து எங்கேயும் பேச மாட்டாங்க, அந்த மாநிலத்தோட மொழியை தான் பேசுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஹிந்தியில் பேர் வைக்கிறதுனால இந்த 5 ஸ்டேட்ஸோட மாரலில் நீங்கள் கெடுக்கிறீங்களா? அவங்கள புறக்கணிக்கிற மாதிரி தான் ஆகுது. அங்கே என்ன நீட் இருக்குது? ஹிந்தியில் வைக்க வேண்டிய நீட் என்ன இருக்குது? ஒரு ஸ்கீமோ இல்லை ஒரு மிஷனோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா இங்கிலீஷில் கூட வைக்கலாமே, என்ன தவறு இருக்குது? அப்போ இது டைரெக்டாக புறக்கணிக்கிறது தானே. ஹிந்தின்றது ஆல்ரெடி நீங்கள் வந்து 3 மொழி கொள்கையை கொண்டு வரணும். இந்தியை வந்து தமிழ்நாடுக்குள்ளே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணீங்க, அதை எடுத்துக்கல.
அப்போ வந்து இவங்க வந்து இந்த எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் வந்து 1500 கோடி வந்து இந்த டைம் கொடுக்கல. அதனால வந்து எவ்வளோ பசங்களுக்கு ரைட் டு எஜுகேஷனில் 25% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்மிஷன் கிடச்சிருக்கும், அதனால கிடைக்கவே இல்லை. அப்போ இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து இவங்க வந்து இந்த உங்களோட கொள்கையும் சித்தாந்தத்தையும் வந்து நீங்கள் கொண்டு வராங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணனாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது பேரை மாற்றிருந்துங்கிறத தாண்டி ஸ்கீம்லேயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குங்கிறத நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.